Hi students, welcome back to our channel. இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் எப்படி போய் செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் இதுக்கான லிங்க் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2025-26 செஷன் ஆன் 29/7/2025 கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பிஃபார்ம் கோர்ஸ்க்கு பார்த்துடலாம். பிஃபார்ம் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே ரெண்டு ஃபார்மசி காலேஜ் மட்டும் தான் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை அண்ட் அனதர் ஒன் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை. இந்த ரெண்டு காலேஜில் ஈச் 60 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 சீட்டு. நெக்ஸ்ட்டு பிஎஸ் நர்சிங் மேல் கேண்டிடேட்கான சீட் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் சேர்த்து பாய்ஸ்க்கு 35 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் நர்சிங் ஃபீமேல். பிஎஸ் நர்சிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 315 சீட்டு வந்துட்டு பிஎஸ் நர்சிங் வேகண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி. மொத்தம் 3 ஃபிசியோதெரபி காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு ஃபிசியோதெரபி காலேஜ்லேயும் 25 சீட்டு. கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 80 சீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எல்பி. பிஏஎஸ்எல்பி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 350 சீட் வந்து இருக்குது இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ரேடியோ தெராபி டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் மினிமம் 10 சீட் இருக்குது. பட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் மட்டும் 5 சீட் இருக்குது. மொத்தம் 55 சீட் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. 4 மெடிக்கல் காலேஜ்லேயும் சேர்த்து மொத்தமே 35 சீட் மட்டும்தான் வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்கியூபேஷனல் தெராப்பி. இந்த பேச்சுலர் ஆஃப் ஆக்கியூபேஷனல் தெராப்பிங்கிற கோர்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸு. ஏன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு பேசிக் சேலரி 35,000 ரூபா கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும். ஜஸ்ட்டு ஃப்ரெஷர் கேண்டிடேட்க்கு 35,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பேராமெடிக்கல் படிச்சுட்டு நல்ல சேலரி வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே தவறாமல் இந்த பிஓடி கோர்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜில் இந்த வருஷம் 2025 பாஸ் அவுட் ஆனவங்க மினிமம் 35,000 45,000 வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கோர்ஸ். இந்த கோர்ஸோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 காலேஜஸ் 145 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 காலேஜில் 330 சீட்டு வந்து இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 18 காலேஜில் 340 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. எல்லாருமே இதே கோர்ஸ் தான் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறீங்க. பட் இந்த கோர்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறது உங்களோட விருப்பம். பட் என்னோடய ஒப்பீனியன் நான் இப்போ சொல்லிட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜிக்கு 13 காலேஜ் 182 சீட் வேக்கன்ட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 8 காலேஜ் 135 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 15 காலேஜ் இருக்குது. மொத்தம் 240 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு மொத்தம் 14 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 261 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தமாக 250 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெராப்பி பொறுத்த வரைக்கும் 11 காலேஜ் 168 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸு ஒரே ஒரு காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20 சீட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் சேர்த்து 40 சீட் தான் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இது ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது சென்னையில்.
10 சீட் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இஎஸ்ஐ காலேஜும் இந்த முறை அலைடு ஹெல்த் சயின்ஸ் காலேஜ் கோர்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஎஸ்ஐ பிஜிஐ எம்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் கேகே நகர் சென்னை இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய பணிப்படி. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜிக்கு 10 சீட்டு, ஆப்டோமெட்ரி 10, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி 10, ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி 10, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 10, டயாலிசிஸ் டெக்னாலஜி 10, ஃபிசிஷியன் 10, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி 10, ரெஸ்பிரேட்டரி தெரபி 10. இது வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேலே கொடுத்த மொத்த கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை. இது வந்து இந்த வருஷம் புதுசாக இந்த காலேஜில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸு கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 3000 சீட்ஸு 3500 சீட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கால் ஃபார் பண்ணவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா 20,000 பேர் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்க்கு 1லேருந்து 20,207 வரைக்கும் இருக்க ஜென்ரல் ரேங்க்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. மொத்த சீட்ஸு பார்த்தீங்கன்னா 3500 சீட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20,207. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு 50லேருந்து 100 பேர் ஆட் ஆவாங்க. ஸோ 20,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற சீட்ஸோட எண்ணிக்கை வெறும் 3500க்குள்ளே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்கோ அந்த காலேஜ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். விருப்பம் இல்லாத கோர்ஸை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு தோணுதோ அந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டில் சீட் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் திரும்பவும் வேக்கன்சி பொசிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எதனால் வேக்கன்சி வரும்னா இந்த ரவுண்டில் யாராவது அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேண்டாம், எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லி அவங்க ரெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீட்டு திரும்பவும் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் வேக்கன்சி பொசிஷன் வரும் கவர்மெண்ட் காலேஜில். ஸோ எனக்கு இந்த ரவுண்டில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் வேக்கன்சி பொசிஷன் வந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலோகேட் ஆகி ஜாயின் பண்ணலையோ அந்த சீட் எல்லாமே திரும்பவும் வேக்கன்சி பொசிஷனில் ஆட் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற எய்மோடு இருக்கவங்க ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.